ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெஸ்ட்டில் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 2 வகுப்புகளில் இருக்கிற குடிமியல் பாடங்களை நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6ஆம் வகுப்பையும் முடிச்சிட்டோம், 7ஆம் வகுப்பையும் முடிச்சிட்டோம். அதை ரிவிஷனும் பார்த்துட்டோம். இருந்தாலும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ரிவிஷன் திரும்ப பார்த்தோம்னா தான் மறக்காமல் இருக்கும். அதுக்காகத்தான் இன்றைக்கி நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு வச்சுருக்கோம். இந்த டெஸ்ட்டில் 40 கேள்வி இருக்குங்க. இந்த 40 கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். குடிமக்களுக்கு எதிராக சாதி, இனம், பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்னும் சட்டப்பிரிவு என்ன? பாகுபாடு காட்டக்கூடாது இப்படி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு பிரிவு 15 உட்பிரிவு 1, 15 1. அடுத்த கேள்வியை பாருங்கள். சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு. சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1688 உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக தலைவர் யார்? ஊராட்சி ஒன்றியத்துடைய நிர்வாக தலைவர். விடையை பார்க்கலாங்களா? வட்டார வளர்ச்சி அலுவலர். இவரை பிடிஓ அப்படின்னு சொல்லுவோம். அதுவே பேரூராட்சி அப்படின்னா அதுக்கு இஓ வருவாங்க. நகராட்சின்னா ஆணையர் வருவாங்க. மாநகராட்சினாலும் ஆணையர் வருவாங்க. ஆனால் மாநகராட்சியாக இருந்தால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் ஆணையராக இருப்பார். ஸோ இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வியை பாருங்கள். சோலியா என்ற நடனம் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? சோலியா என்ற நடனம் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? விடையை பார்க்கலாங்களா? விடை உத்தரகண்ட். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? உத்தரகண்டு, கண்டுன்னா கண்டம். நமக்கு கண்டம்னா நம்ம சோழி முடிந்து விடும். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? நமக்கு கண்டம்னா கண்டிப்பாக சோழி முடிஞ்சிடும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். அகில இந்திய வானொலி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? அகில இந்திய வானொலி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. விடையை பார்க்கலாங்களா? 1936 உருவாக்கியிருப்பாங்க. 1936. அடுத்த கேள்வியை பாருங்கள். உலகெங்கிலும் கல்வி அறிவற்ற எளியோரில் கிட்டத்தட்ட எத்தனை சதவிகிதம் பெண்கள்? நெகட்டிவாக தேர்வில் கேள்வி வராது. ஸோ இதை பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? 63% பெண்கள். 63%. அடுத்த கேள்வியை பாருங்கள். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992 கொண்டு வந்திருப்பாங்க. 1992. அடுத்த கேள்வியை பாருங்கள். தேசிய ஊராட்சி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. தேசிய ஊராட்சி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. விடையை பார்க்கலாங்களா? ஏப்ரல் 24 தேசிய ஊராட்சி தினம். ஏப்ரல் 24. அடுத்த கேள்வியை பாருங்கள். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1955. ஃப்ரெண்ட்ஸ், லைவ் சாட்டில் ஆன்சரை போட்டுகிட்டே வாங்க. சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவுடைய கல்வி அறிவு சதவிகிதம் எவ்வளவு? இந்தியாவுடைய கல்வி அறிவு சதவிகிதம். விடையை பார்க்கலாங்களா? 74.04%. 74.04%. அதுவே தமிழ்நாடு அப்படின்னா 80.33% இருக்கும். கரெக்டு தான், 80.33%. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை சதவீதம் இடங்களில் பெண்கள் வெற்றி பெற்றனர்? 2011 உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் 38% இடங்களில் வெற்றி பெற்றிருப்பாங்க. 38%. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்கிய ஆண்டு. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50% இருக்குது. இது எப்போ கொடுத்துருக்காங்க? விடையை பார்க்கலாங்களா? 2016 தான் கொடுத்தாங்க. 2016. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு.
இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 11 செம்மொழிகள் இருக்குது. முதல் செம்மொழி தமிழ் மொழி தான். விடையை பார்க்கலாங்களா? 2004 அறிவிச்சிருப்பாங்க. 2004. அடுத்த கேள்வியை பாருங்கள். சத்திரியா என்ற நடனம் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? சத்திரியா என்ற நடனம் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? விடையை பார்க்கலாங்களா? அஸ்ஸாம் மாநிலம். இங்கே தான் சத்திரியா அப்படிங்கிற நடனம் கொண்டாடப்படுகிறது. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கல்வி அறிவு பெற்ற ஆண்களுடைய சதவீதம் எவ்வளவு? ஆண்களுடைய சதவீதம் கேட்டிருக்காங்க. ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, இந்தியா எவ்வளவு, தமிழ்நாடு எவ்வளவு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, விடையை பார்க்கலாங்களா? 82.14%. 82.14%. அடுத்த கேள்வியை பாருங்கள். சட்ட மேலவை உறுப்பினராக எத்தனை வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும்? நல்லா கவனிங்க. சட்ட மேலவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்க எத்தனை வயது நிறைவடைந்திருக்க வேண்டும்? விடையை பார்க்கலாங்களா? 30 வயசுங்க. அதுவே கீழவைனா 25 வயது. கீழவை 25, மேலவை 30, ஆளுநர்னா 35, குடியரசுத் தலைவர்னா 35. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட அதன் வேட்பாளர்கள் இறுதியாக நடைபெற்ற பொதுத் தேர்தலில் எத்தனை சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும்? ஒரு கட்சியை அங்கீகரிக்கணும்னா அதனுடைய வேட்பாளர்கள் இறுதியாக நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 6% வாக்குகளை வாங்கியிருக்கணும். 6% வாக்குகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை? இந்திய தொல்லியல் துறை இதுவரைக்கும் நிறைய கல்வெட்டுச் சான்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் 60% சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 60%. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண் பெண் கல்வி அறிவு இடைவெளி சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற இடைவெளி சதவிகிதம். விடையை பார்க்கலாங்களா? 16.68%. 16.68%. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிக்க குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்க வேண்டும்? ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிக்க குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். 100 பேர் இருக்கணும். 100 உறுப்பினர்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் பி.என். ராவ். அடுத்த கேள்வியை பாருங்கள். உலக மக்களாட்சி தினம் என்று கொண்டாடப்படுகிறது? உலக மக்களாட்சி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. விடையை பார்க்கலாங்களா? செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினம். செப்டம்பர் 15. அடுத்த கேள்வியை பாருங்கள். அகில இந்திய வானொலி ஆகாசவாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு? 1936 அகில இந்திய வானொலின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இதை ஆகாசவாணின்னு எப்போ மாற்றினாங்க? விடையை பார்க்கலாங்களா? சரியாக 20 வருஷம் கழிச்சு 1956 மாற்றிட்டாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? விடையை பார்க்கலாங்களா? 1990 கொடுத்துருப்பாங்க. 1990. அடுத்த கேள்வியை பாருங்கள். வி.ஏ. ஸ்மித் இந்தியாவை டேஸ் என்று அழைத்தார்? வி.ஏ. ஸ்மித் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இனங்களின் அருங்காட்சியகம். அடுத்த கேள்வியை பாருங்கள். பிஹி அப்படிங்கிற திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பிஹி அப்படிங்கிற திருவிழா விடையை பார்க்கலாங்களா? அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. அஸ்ஸாம்னா பிஹி. அடுத்த கேள்வியை பாருங்கள். தேர்தல் சின்னங்கள் ஆணை கொண்டு வரப்பட்ட ஆண்டு? தேர்தல் சின்னங்கள் ஆணை கொண்டு வரப்பட்ட ஆண்டு? விடையை பார்க்கலாங்களா? 1968 கொண்டு வந்திருப்பாங்க. 1968. அடுத்த கேள்வியை பாருங்கள். உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது? உலகத்திலேயே முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு
நியூசிலாந்து இவங்க தான் கொடுத்துருப்பாங்க. 1893 கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு விடையை பார்க்கலாங்களா? 1986 அக்டோபரில் கொண்டு வந்திருப்பாங்க. 1986 அக்டோபர். அடுத்த கேள்வியை பாருங்கள். 1950 தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்படாதது. 1950 எதை தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? புலியை மட்டும் ஏற்றுக்க மாட்டாங்க. புலி 1973 தான் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அப்போ இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். முழு சுயராஜ்யம் பூர்ண சுவராஜ் என்ற முழக்கம் இந்திய தேசிய காங்கிரசுடைய எந்த மாநாட்டில் வலுப்பெற்றது? முழு சுயராஜ்யம் விடையை பார்க்கலாங்களா? 1929 லாகூரில் நடந்த மாநாட்டில் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். புலி தேசிய விலங்காக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு இப்போ தான் பார்த்துட்டோம். 1973 தேர்வு பண்ணாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பாலின விகிதங்களை பொறுத்துக. பாலின விகிதங்களை சரியாக பொருத்தணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? நீலகிரியில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, 1041. அதற்கடுத்து தஞ்சாவூர் 1031. ரொம்ப குறைவுனா தருமபுரி 946. அதற்கு அடுத்ததுன்னா சேலம் 954. அடுத்த கேள்வியை பாருங்கள். தேசிய நாட்காட்டி தொடங்கும் நாள். தேசிய நாட்காட்டி தொடங்கும் நாள் மார்ச் 22ங்க. எப்போ ஏற்றுக்கிட்டு இருப்பாங்கன்னா 1957 மார்ச் 22 ஏற்றுக்கொண்டார்கள். மார்ச் 22 என்பது சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எதுங்க? 1986 டிசம்பர் 24ங்க. டிசம்பர் 24 வந்திருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. ரொம்ப முக்கியமாக பொறுத்துனுங்க. இதை சரியாக பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். தேசிய நாட்காட்டி எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1957 மார்ச் 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய பாடல் 1950 ஜனவரி 24 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அகிம்சை தினம் அப்படின்னு ஐநா சபை 2007 அக்டோபர் 2 அறிவித்தாங்க. தேசிய இலச்சினையை 1950 ஜனவரி 26 ஏற்றுக்கொண்டார்கள். இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். இது கரண்ட் அஃபேர்ஸுங்க. ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டுகளை பொறுத்துக. ஒலிம்பிக் போட்டியெல்லாம் கண்டிப்பாக தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது கரண்ட் அஃபேர்ஸுங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? 2016 பிரேசிலுடைய ரியோ டி ஜெனிரோவில் நடந்தது. 2020 ஜப்பானில் டோக்கியோவில் நடந்தது. 2024 பிரான்ஸுடைய தலைநகர் பாரிஸில் நடந்தது. 2028 அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் நடக்கப் போகுது. அடுத்த கேள்வியை பாருங்கள். செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக ஐநா சபை அறிவித்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக ஐநா சபை அறிவித்த ஆண்டு 2007 அறிவிச்சிருப்பாங்க. 2007. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதங்களை பொறுத்துக. எழுத்தறிவுகளை கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? கன்னியாகுமரி தான் அதிகம், 92.14%. சென்னை 90.33%. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தருமபுரி தான் ரொம்ப ரொம்ப குறைவு, 64.71%. அதுக்கடுத்து அரியலூர் 71.99%. இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, கடைசி கேள்விங்க. பொறுத்துக. சரியாக பொருத்த வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த 40 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு பாலிட்டி பகுதியில் இருக்கிற முதல் பாடம் என்ன பாடம் அப்படிங்கிறத பார்க்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான டீட்டெயில்ஸை நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன், டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்
நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 1986 கொண்டு வந்திருப்பாங்க. சட்டப்பூர்வமான அளவீட்டு சட்டம் 2009 கொண்டு வந்திருப்பாங்க. இந்திய தர நிர்ணய பணியகம் 1986 உருவாக்கப்பட்டிருக்கும். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 உருவாக்கப்பட்டிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டு முடிந்தது. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு இரவு 9 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட் நடக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.